நாளைய தினம் வரப்போகும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வீடுகளில் எப்படி வழிபாடு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தலைவாழை இலையை எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசியை பரப்பிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு ஏலக்காய், பச்சை கற்பூரம், லவங்கம் இந்த மூணுத்தையும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வெற்றிலையை வச்சுக்கோங்க. வெற்றிலை பார்க்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மண் அகலை அகண்ட விளக்க வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது 9 பொட்டுக்கள் வைக்கணும். ஓம் நமச்சிவாயம் என்ற பெயர் எழுத்தோட எண்ணிக்கை 9. ஓம் நமச்சிவாயம் என்ற சொல்லிட்டே அந்த பொட்டுக்களை வச்சுட்டு நீங்கள் நெய் இருந்தால் ஊற்றி ஏற்றிக்கிடலாம். இல்லையாச்சும் நீங்கள் எண்ணெயை ஊற்றி ஏற்றிக்கிட்டு அதுக்கு தூப தீப ஆராதனை செஞ்சுட்டு வீட்டில் தேங்காய் இருந்தால் உடைத்து வைப்பது நல்லது. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் நம்ம சிவனுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்த நாளாக சொல்லப்படுது. இந்த மாதிரி செய்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய குலம் தழைக்க நல்லபடியாக விருத்தி ஆகும். முடியாத பட்சத்தில் இரவு மட்டும் ஏற்றி வைப்பது நல்லது. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.